Yans, Assistant Professor, V.O. Chidambaram College, Tuticorin. இந்த புத்தக விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற குமிலிமுனை சைமன் சார் அவர்களுக்கும், ரெஸ்பெக்டட் சார் கருப்பசாமி கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும், ரெஸ்பெக்டட் சார் கிளாரன்ஸ் பீட்டர் MMS ட்ரஸ்ட் அவர்களுக்கும், டாக்டர் ஏ தேவராஜ் சார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி காமராஜ் காலேஜ் அவர்களுக்கும், ரைட்டர் முத்துஷீலா மேம் அவர்களுக்கும், திரு ரவி சார் தமிழன் டிவி ரிப்போர்ட்டர் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கிற எல்லா எழுத்தாளர்களுக்கும், அவர்களை ஆதரிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக விழாவிற்கு நான் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய மாணவன் ஜெயமாரி கூரான்கோட்டை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர். ஒரு நிமிஷம் நான் அவனை முன்னால கூப்பிட்டுக்கலாமா? ஜெயமாரி. ஒரு ஆசிரியருடைய வெற்றி அப்படிங்கிறது அவர்களுடைய மாணவர்களை ஊக்கப்படுத்துதல இருக்கு, அவனை வெற்றி அடைய செய்யறதுலதான் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிற ஒரு பேராசிரியர் நான். ஸோ இவன் என்னுடைய மாணவன் அண்ட் இன்றொரு மகனாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன். இவன் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லலாம். 2024 MA படிக்கும்போது நிறைய இவனோட மல்டி டேலண்டட்னா ஒரு விஷயத்த பார்த்தா அதை கற்பனையாகவும் சரி, நம்ம அதை சொல்ற விஷயத்த அப்படியே படமாக வரைஞ்சிடுவான். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய கட்டுரைகள், கவிதைகள், இலக்கியங்கள் எழுதுறது, அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருந்தது. ஸ்பெசிஃபிக்கா என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, கல்வெட்டு எழுத்துன்னு சொல்லக்கூடிய தமிழ் பிராமிய கல்வெட்டு எழுத்துக்கள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த எழுத்தால வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய உருவப்படத்தை எழுத்தாலேயே வரைந்து கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2024 வச்சிருக்கிறான். இவங்கிட்ட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருக்கும் எப்பவுமே. என்ன சொல்லுவானா, மேம் நான் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் மேம், ஏதாவது அச்சீவ் பண்ணணும் மேம் அப்படின்னு சொல்லுவான். அது வெறும் வார்த்தையா இருக்காது, செயல் அதிகமாகவே நான் பார்த்த ஒரு மாணவன் இவன். ஸோ அதனால இவனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு. கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்க முடிஞ்சது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, அதே 2024 கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு என்கிட்ட காமிச்சான். மேம் இது என்ன, இது கொஞ்சம் வரலாறு சம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க அதுக்கு முன்னால ஆர்கியாலஜி கிளாஸ் எடுக்கும்போது எப்படிலாம் ஆர்கியாலஜி சைட்ஸ்ல அந்த திங்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவன் அதை எடுத்துட்டு என்கிட்ட கேட்கிறான், மேம் இது என்ன, இது அப்படி இருக்கும் நான் திங்க் பண்றேன். உண்மையாவே இதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. இவனுடைய விடாமுயற்சி எந்த அளவுக்கு அவனை கொண்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாவே அது கூரான்கோட்டை அப்படிங்கிற கிராமத்துல நாங்க இப்ப கணிச்சிருக்கிறது படி 5000 ஆண்டுகளுக்கு பழமையாக வாழ்ந்த முன்னோர்களுடைய பொருட்கள் அப்படிங்கிறத இப்போதைக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா நாங்க தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தா, ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் கேதர் பண்ணி அதை கொண்டு ஒரு நூலாக உலகத்துக்கு வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம். அதை கட்டுரை வடிவில் எழுதி வச்சிருந்தோம். எல்லாமே அவன் தான் செஞ்சான். அவனுக்கு ஒரு கைட் மட்டும்தான், நான் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவனே தான். நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இதை செய்யணும். ஒவ்வொரு ஆலோசனைக்கு மட்டும் என்கிட்ட வருவான், மேம் இது என்ன செய்யணும். ஆனா சின்ன சின்ன விஷயமும் கேட்டு செய்வான், இப்படி பண்ண அப்படி பண்ண. ஸோ இதை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது, தமிழன் டிவி ரிப்போர்ட்டர் திரு ரவி சார் அண்ட் என் சித்தப்பாவும் கூட அவங்க என்னதான் நிக்கிறாங்க பக்கத்துல. அவங்க எங்களுக்கு குமிலிமுனையை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேரை மோட்டிவேட் பண்ணி அவங்க பின்னால ஹைடனா இருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்கன்னு அது எனக்கு தெரியும், அவங்களுடைய மகளாக. ஸோ அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க குமிலிமுனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க வழியாக சைமன் சார்ட்ட நாங்க இந்த இதை ஒரு கட்டுரை வடிவில் கொடுத்தோம். குமிலிமுனை சைமன் சார் என்ன பண்ணாங்க, நாங்க கட்டுரை வடிவா இருக்கிறத நூல் வடிவமாக அதை மாற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட எங்களுக்குன்னு பார்த்தா இது 2 ஆண்டுகள் பயணம். இந்த நூலா இது வெளியிடுறதுக்கு 1 வருட பயணம் இது மேற்கொண்டிருக்கு. இந்த புத்தகம் சாதாரணமா 2 மாசம் 3 மாசம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நாங்க பயங்கரமான ரிஸ்க். ஏன்னா சொல்ற விஷயத்த கரெக்டா சொல்லணும், உண்மையா சொல்லணும், உலகத்துக்கு வெளியே சொல்றது. ஸோ அதனால 1 இயர் எடுத்துதான் அந்த புத்தகம் இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நம்ம நிக்கிறோம். ஸோ அதுக்கு சைமன் சார் அண்ட் குமிலிமுனை டீமுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழி எனக்கு உருவாக்கி தந்த திரு ரவி சார் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இன்னொன்னு இப்போ இங்க செல்வின் சார் இல்ல,
செல்வின் சார் வந்து இதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது தாமதமானதை ஃபுல்லுமே அவங்க தான் எங்களுக்கு துரிதப்படுத்தினாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் வந்து என்னுடைய மாணவனுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, நான் சொல்ற ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு சின்ன இது வந்து நிகழ்வு தான். 90s கிட்ஸ்க்கு தெரியும் பெரியவங்களுடைய பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு. இப்பவுமே நம்ம வந்து பெரியவங்களை பார்த்தோம்னா சடனா என்ன செய்வோம், தலைவணங்கி அவங்க எங்களை பிளெஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ற பழக்கம் வந்து 90s கிட்ஸ்க்கு உண்டு. ஸோ அப்படி வளர்க்கப்பட்டவங்க தான் பிஃபோர் 90s அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா 90s சொல்றேன். ஸோ 20s கிட்ஸ் அப்படின்னா நாங்க காலேஜ்ல மேக்ஸிமம் பாக்குறோம் பிள்ளைங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதே வந்து தெரியல, சொல்லி தரோம். இப்ப ஆனா சொல்றேன், நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அட்வைஸ்லயே போகுது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இந்த வருவாங்க, நல்லா வருவாங்க, நம்பிக்கை இருக்கு. பட் அந்த மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டுன்னு நான் சொல்றேன். இது என்ன எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கும் இந்த ஆய்வுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, என்னுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய தாலியில இருந்து எனக்கு ஒரு கம்மல் வந்து நான் முதல்ல காது குத்தும் போது எங்க தாத்தா அப்பா கிடையாது. ஸோ அவங்களுடைய தாலியை அழிச்சு ஒரு கம்மல் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இப்ப அவங்க என்னுடைய அப்பாவுடைய அம்மா கூட இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. என் தாத்தாவும் கூட இல்லை. ஆனா அந்த பொருளை வந்து எப்போல்லாம் பாக்குறேனோ அப்ப அவங்களோட பிளெஸிங்ஸ், அவங்களுடைய சோல் வந்து என் கூட இருக்கிற மாதிரி எப்பவுமே நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த ஃபீலிங் எனக்கு உண்டப்போ அது அந்த பொருளை பார்க்கும்போது அவங்களோட ஏஜ், அவங்க இப்ப இருந்தாங்கன்னா 100 above இருந்திருப்பாங்க. ஒரு 100 ஆண்டு வாழ்ந்த ஒருத்தவங்களுடைய அவங்களுடைய உடல்ல இருந்து அந்த பொருள் வந்து நம்ம கையில இருக்கும்போது ரொம்ப ப்ரீசியஸா இருக்கும். ஸோ ரொம்ப மைண்ட் எப்பெல்லாம் வந்து ரொம்ப அப்செட் ஆகுதோ அப்பெல்லாம் அதை நான் எடுத்து பார்ப்பேன். அவங்க பார்க்கும்போது அவங்க கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ ஜெயமாரிக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, இது வந்து அவங்க நமக்கு பிளெஸிங்ஸா கொடுக்குற ஒரு விஷயம். இதே மாதிரி ஆர்கியாலஜில இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தோம்னா, நான் 100 வருஷத்தை பத்தி சொன்னேன். 5000 ஆண்டுகள் பழமையானது. அவங்க முகம் தெரியாது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எந்த கலாச்சாரம், எந்த நாகரிகம், எந்த பண்பாடு, சோ எதுவுமே தெரியாது. அவங்க வந்து பயன்படுத்தின ஒரு பொருள் வந்து இவன் கையில கிடைக்குது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடவுளுடைய பெரிய பிளெஸிங்ஸா நான் நினைக்கிறேன். சோ அதனால கண்டிப்பா இந்த தேடலை வந்து இதோட விட்டுறாத. ஃபர்ஸ்ட் எடிட் வந்து போயிருக்கு, நெக்ஸ்ட் லெவல் அப்படி வந்து இதை கண்டினியூஸா கொண்டு வா அப்படின்னு நான் வந்து என்னன்னா உனக்கு சொல்ல விரும்புறேன். இது வந்து கடவுள் கண்டிப்பா உன்னை பிளஸ் பண்ணுவார், லைஃப்ல நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்க இருக்கக்கூடிய மற்ற எடிட்டர்ஸ்க்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, புத்தகம் எழுதுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க இப்ப லாஸ்டா வந்து இந்த சார் சொன்னாங்க, நான் வந்து நிறைய போய் ரெஃபரல் புக்ஸ்க்காக போனேன், எதுவுமே இல்லை, நான் ஃபைனலா நான் எழுதணும்னு நினைச்சேன் அப்படின்னாங்க. சோ ஒரு அறிவுல வந்து நிறைந்து செறிந்து அது தவழ்ந்து வலியும் பொழுதுதான் நூல் எழுதணும் அப்படிங்கிறது தோணும். இது வந்து எடிட்டர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். இலகுவாக எல்லாருமே வந்து எழுத முடியாது. நம்ம அதிகமான அறிவு இருக்கும் பொழுது அந்த அறிவு வந்து வழியும் பொழுதுதான் அடுத்தது அதை வந்து எழுத்து வடிவத்துக்கு கொண்டு போகணும். எழுத்து வடிவத்தினுடைய அடுத்த வெளிப்பாடு வந்து நூலா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அந்த சிறந்தவங்களுக்கு தான் வரும். சோ இத்தகைய அறிவின் செறிவை வந்து உங்களுக்கு கடவுள் தந்திருக்காரு. சோ இதுல இருக்கிற யாருமே நீங்க வந்து இதோட நிறுத்திடாதீங்க. அதிகமான புத்தகத்தை வந்து நீங்க கண்டிப்பாக தரணும். ஏன்னா சோசியல் மீடியால பிள்ளைங்க போயிட்டாங்க. இனி அவங்களுக்கு நம்ம தர வேண்டியது புத்தகம் வாசிப்பு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதிகம் கேள் குறைவாக பேசுன்னு சொல்லிட்டு. சோ இது என்ன அப்படின்னா இப்போதைய ஒரு காலகட்டத்துக்கு இது அப்படியே பொருந்தும். ஏன்னா யாருக்குமே வாசிக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால நிறைய அறிவில் சிறந்தவங்க, இந்த புத்தகத்துடைய ரைட்டர்ஸ், இந்த மாதிரி அறிவில் சிறந்த ஆன்றோர்களுடைய வார்த்தையை கேட்டோம்னா கண்டிப்பா அவங்களுடைய அறிவு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது இக்காலகட்டத்துக்கு பொருந்தும். எனவே இத்தகைய மாணவ சமூகத்துக்கு உங்களை மாதிரி எழுத்தாளர்கள் தேவை, உங்களுடைய அறிவும் தேவை. அதனால இதை வந்து விட்டுறாதீங்க, இதை நீங்க கண்டினியூ பண்ணணும் என்று உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.